Hello everyone, hope you all doing good. என்னடா டைட்டில் அவளும் நானும் அப்படின்ட்டு இருக்கே அப்படின்னு யோசிப்பீங்க. நீங்கள் அவளும் நானும் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணது என்னோடய வீடு தான். ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃபாக என்னோடய 99% ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நான் வீட்டில் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ என்னோடய டெய்லி ரொட்டீன் நான் என்ன பண்ணுறேன், சிம்பிள் டெய்லி மூமெண்ட்ஸை தான் இந்த வீடியோவில் டாக்குமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப ராவாக தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப பிளான் பண்ணிலாம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்லாம் நான் எதுவும் எடுக்கலை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே யூஏ ஸ்கூல்ஸில் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் ஆச்சு. நாங்கள் 1 மந்த் இங்கே யூஏயிலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இப்போ தான் இந்தியா போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வீக் தான். ஸோ போகிறதுக்கு முன்னாடி வீடை ஒரு டீப் க்ளீன் பண்ணிட்டு போனால் தான் திருப்பி பார்க்கும்போது மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணணும், ஃப்ளோர்லாம் மாப் போடணும், லாண்ட்ரி, வெஷல் வாஷிங் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. இதில் நான் இன்னும் எதுவுமே பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணலை. நினச்சாலே கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஒன்றா பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஏன்னா மொத்தமாக ஒரே நாளில் முடித்தாலும் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஒன்று முடிஞ்சால் இன்னொன்று, அது முடிஞ்சால் அடுத்தது அப்படின்னு அடுத்தடுத்து கண்டினியூஸாக ஒர்க் இருந்தால் கூட சரி இந்தியா போகிறோம், ஃபைனலி ஃபேமிலியை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட்லேயே என்ன நானே புஷ் பண்ணிவிட்டு ஓகே சீக்கிரம் முடிச்சிடலாம், எல்லாத்தையும் கடகடன்னு முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யூஏயில் இப்போ நாங்கள் பீக் சம்மர் டைமில் இருக்கோம். கொஞ்ச நேரம் விண்டோ ஓப்பன் பண்ணாலே போதும், டஸ்ட் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல. டெய்லி க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சம்டைம்ஸ் எனக்கே தோணும், நேற்று தானே மாப் போட்டேன், அதுக்குள்ளே எப்படி இவ்வளோ டஸ்ட் வந்துச்சு அப்படின்னு. பிளான் பண்ணது என்னவோ ஈஸியாக பண்ணிட்டேன். இந்த ஒர்க்கு இதுக்கப்புறம் இது அப்படின்னு எல்லாத்தையுமே பிளான் பண்ணிட்டேன் ப்ராப்பராக. பட் ஸ்டில் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்றது தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஏன்னா என்னோடய பையனை ஒரு சைடு ஹேண்டில் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்லாம் நான் சைட் பை சைட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் ஸ்டில் எப்படியோ மேனேஜ் பண்ணி பண்ணிகிட்ருந்தேன்.
இதில் இந்த வீக் நான் ஷாப்பிங் வேறு பிளான் பண்ணியிருக்கேன். இந்தியா போகிறதுக்கு திங்ஸ் நிறைய வாங்க வேண்டியிருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக. ஸோ அதுவும் வந்துட்டு இடையில பிளான் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்துட்டு பேக் பண்ணணும். லாஸ்ட் மினிட்ல தான் உட்காந்து நான் எல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். வந்துட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து இது எடுத்தாச்சா, அது எடுத்தாச்சா, எதையாவது மறந்துட்டோமா அப்படின்னு கன்டினியூஸாக ஒரு செக்லிஸ்ட் ஒன்று மனசுக்குள்ளே பின்னாடி பேக்ரவுண்டில் ஓடிட்டே இருக்கும். எனக்கு யூஷுவலாகவே இந்த மல்டி டாஸ்கிங்லாம் வந்துட்டு வரவே வராத ஒரு விஷயம். ஏன்னா, ஒரு நேரத்தில் என்னால் ஒரு வேலை மட்டும்தான் பண்ண முடியும். ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கும்போது, இன்னொரு வேலை வந்து சைமல்டேனியஸாக பண்ண முடியாதுன்னு தான் நெனச்சிட்ருந்தேன். பட் பீயிங் அ மாம், இப்போ நான் வந்துட்டு ஒரு மல்டி டாஸ்கிங் எக்ஸ்பர்ட்டுன்ற அளவுக்கு வந்துட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லா விமென்ஸ்க்குமே இதை ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நெனைக்கிறேன். ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது சூடாக ஒரு கப் டீ அப்படியே ரிலாக்ஸிங்காக உட்காந்து குடிக்கணும் போல் இருந்தது. பட் இருக்கிற ஒர்க்கில் அதையும் நானே தான் போய் போட்டுக்கணும்னு நினைக்கும்போது, அதுவும் இல்லாமல் குடிச்சு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த டீ பாத்திரத்தை வேறு வந்து வாஷ் பண்ணணுமே. அதனால சரி ஓகே, இப்போ வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து நம்ம ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ரிலாக்ஸாக உட்காந்து டீ குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒர்க்கை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேங்க. முடிச்சுட்டு இப்போ தான் ஷபா அப்படின்ட்டு வந்து உட்காந்துருக்கேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு. இதுக்கு மேலே வந்துட்டு ஷாப்பிங் போகணும் அண்ட் பேக் பண்ணணும். அது ஒரு பெரிய டாஸ்க்கு, பேக் பண்ணுறதுங்கிறது. இந்த க்ளீனிங் ஒர்க் முடித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்குது. சரி, இனிமேல் நம்ம ரெடியாக ஸ்டார்ட் ஆகலாம் அப்படிங்கிற மனசே வந்தது. எனக்கு தெரியல. ஹலோ, ஷாப்பிங் போகும்போது வந்துட்டு சில க்யூட் ஃபைன்ஸ் எல்லாம் தேடி தேடி வாங்கினேன். அதெல்லாம் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? தடா! இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் காஸ்மெட்டிக் பேகு. ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு உங்களோட லிப்ஸ்டிக், ஐலைனர், ஸோ மேக்கப் ஐட்டம்ஸ், பேசிக்காக கோம்பு என்னென்ன வேணுமோ வந்துட்டு எல்லாத்தையும் வச்சுக்கலாம். ஸோ நான் இந்தியா போகிறனால எப்படியும் எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு பவுச் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுமே இது நல்லா இருந்தது. க்யூட்டாக ஒரு பிங்க் ஷேடில், மைல்டு பிங்க் ஷேடில் வந்து ஃப்ளாரல் டிசைன்ஸ் போட்டு அழகாக இருந்தது. ஸோ இதை பார்த்ததும் பிடிச்சனால வாங்கிட்டேன் இதை.
குட்டி குட்டி ஹேர் கிளிப்ஸு. இது வந்துட்டு நல்ல கலராக வந்துட்டு நல்ல க்யூட்டாக இருந்தது பார்க்கும்போதே. அதில் வந்து அந்த கவரில் வேறு வந்து ஒரு குட்டி பன்னி டிசைன் வேறு போட்டிருக்காங்க. சரி, பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருந்தது. சரி, என்கிட்டயும் நிறைய ஹேர் கிளிப்ஸ்லாம் இல்லை, அதனால சரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டும் வந்துட்டு ஒரு ஹேர் கிளிப் தான். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளாரல் ஷேப்பில் வந்துட்டு நல்ல ஒரு அந்த கிளிப்பை விட வந்து இது நல்ல பெரிய கிளிப்பு. பன்னெல்லாம் போடும்போது யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, அப்படி இல்லைன்னா சும்மா நம்ம வந்து ஹேர் அப்படி எடுத்து சென்டரில் போட்டுக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு கிளிப் தான் இது. ஸோ யூஸ்வலாக வந்து கேர்ள்ஸ் என்ன பண்ணுவோம், வீட்டில் மோஸ்ட்லி வந்துட்டு பன் தான் போட்டிருப்போம். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நான் வாங்கினேன் இதை. ஆல்ரெடி வந்துட்டு நான் இந்த கிளிப்புமே வந்து பன்னுக்காக தான் யூஸ் பண்ணுறேன். இது நான் ஒரு ஃபியூ மந்த்ஸாக யூஸ் பண்ணுறேன். நான் நல்லா போட்டுட்டு கிளிப்போடே சம்டைம்ஸ் வந்து படுத்துருவேன். அப்போலாம் கூட நல்ல ஸ்டர்டியாக வந்துட்டு உடையாமல் கொள்ளாமல் ரொம்ப நாளாக வந்துட்டு இது நல்லா எனக்கு உழைச்சிச்சு. அதனால சரின்ட்டு அதே மாதிரி இன்னொரு கிளிப்பு, இது கொஞ்சம் க்யூட்டாக இருக்கே, பாஸ்டல் ஷேட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, அதனால பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது வந்துட்டு ஒரு வாட்டர் ஸ்ப்ரே. அகெயின் இந்த கலருக்காக தான் வந்துட்டு இதை சூஸ் பண்ணேன். ஒரு நல்ல ஒரு மைல்டு பிங்க் வித் மைல்டு ப்ளூ கலரில் வந்துட்டு பார்க்கும்போதே எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால சரின்ட்டு வாங்கிட்டேன், நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பாடி மிஸ்ட் ஒன்று வாங்கினேன். நான் யூஸ்வலாகவே வந்துட்டு மைல்டான ஃப்ராக்ரன்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இது ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேன், நல்ல மைல்டாக நல்ல ப்ளசண்ட்டாக இருந்தது ஸ்மெல். ஸோ எனக்கு பிடிச்சிருந்தனால இதையும் வந்து சூஸ் பண்ணிட்டேன். தென் ஒரு வெஜிடபிள் பீலர் ஒன்று வாங்கினேன். ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு சில்வர் கலர் தான், நார்மலாக உள்ள சில்வர் கலர் பீலர் தான் வச்சுருக்கேன். இது வந்து கலர் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு நல்லா இருந்தது பார்க்கும்போதே. சரி, இந்த மாதிரி ஏதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி க்யூட்டாக வாங்கினாலாவது சமைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் வருதா அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு சரின்ட்டு இதை வாங்கினேன் ஒன்று. ஃபைனலி ஒரு பிளாக் கலர் பேக் பேக் ஒன்று வாங்கினேன். என்னோட மோஸ்ட் ஃபேவரைட் பிளாக் கலர். பார்த்ததுமே வந்துட்டு எனக்கு இது வாங்கணும்னு தோணிடுச்சு. இது வந்து பார்க்கும்போதே வந்துட்டு ஒரு நல்ல கிளாஸாக பார்ஷாக இருந்தது, அதனால வந்துட்டு இதை வாங்கிட்டேன். ஃபைனலி பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இனிமேல் ஒரு 1 மந்த்துக்கு வீடியோஸ் வந்து இந்தியாவிலேருந்து தான் வரும். ஸோ என்னால் எவ்வளோ முடியுமோ எல்லா மொமெண்ட்ஸையும் வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரம் இந்தியா. இதே மாதிரி இன்னொரு vlogல பார்க்கலாம். Until then, tata, bye bye, take care.